தனிப்பட்ட கேம் வந்து அங்கே நீங்கள் லூஸ் பண்ணுறீங்கன்றதையும் நீங்கள் யோசிக்கணும். இப்போ நீங்கள் பிரஜன் வந்து திவ்யா சாண்ட்ரா சொன்ன இடத்துல அது மாறப்போறதில்லைங்கிறத மீறி நீங்கள் அந்த கேம்குள்ளே மற்றவங்களை என்னவா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் கனியை சொல்லியிருக்கலாம். இல்லைனா வந்துட்டு என்ன சொல்கிறது, சபரி டீம்லேருந்து யாரையாச்சும் சொல்லியிருக்கலாம். ஓகே, உங்கள் டீம்லேருந்து சொல்ல முடியாது, ஆனால் சபரி டீம்லேருந்து யாரையாச்சும் சொல்லியிருக்கலாம். எஃப்ஜே சொல்ல முடியலனாலும் அரோரா சொல்லியிருக்கலாம், நீங்கள் வந்து சபரி சொல்லியிருக்கலாம். அப்போ நீங்கள் அதை பண்ணலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ நீங்களும் சேஃப் கேம் ஆடுறீங்களா அப்படின்னு. அப்போ பொண்டாட்டியை சொல்லிட்டாலே திருப்பி சேஃப் கேம்குள்ளேயே போய் மாட்டிக்கிறீங்களா, இல்லை நான் பொண்டாட்டிக்கு எதிராகவும் கேம் ஆடுறேன்னு ப்ரூஃப் பண்ண வரீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதைத்தான் பாரு வந்து சொல்லுவாங்க. உடனே சோஷியல் மீடியாலலாம் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் பாரு வந்து இப்படி சொன்னாங்க போட்டு விட்டு சொன்னாங்க. அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒன்று பார்க்கறது இருக்குல்ல. இப்போ பொண்டாட்டி பக்கம் நான் கேம் ஆடல, பொண்டாட்டிக்கு எதிராக நான் கேம் ஆடுறேன்னு அவர் சொல்ல வந்தாரா, இல்லைனா வந்து இவங்க 2 பேரும் இப்படி பண்ணதுக்கு நடுவில் பாரு ஒரு விஷயம் சொல்லும்போது அந்த கேமை வந்து அது எப்படி திருப்பி விடுறன்னு ஒரு கேம் சேஞ்சராக ஒரு விஷயம் இருக்குல்ல. எப்படி இருந்தாலும் ஜெயிலுக்கு போகிறது மாற போகிறது இல்லை. ஆனால் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் இதை எது பண்ணியிருக்காங்க நான் அப்சர்வ் பண்ணதில்லை. ஏன்னா எல்லாரையும் நோட் பண்ண போதில்லை. அந்த வீட்டில் தனக்கு யார் தேவையோ நோட் பண்ண போகிறாங்க, இல்லை தனக்கு எதிராக யார் ஆடுறாங்களோ அதை தான் நோட் பண்ண போகிறாங்கன்னும் போது நீங்கள் அந்த டாஸ்கில் யார் என்னவோ அப்சர்வ் பண்ணீங்கன்றதுல அதை பதிய வைக்கலாம். அது ரம்யாவை சொல்லியிருக்கலாம், சபரியை சொல்லியிருக்கலாம், அரோராவை சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன் சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கலான்னும் போது நீங்கள் அகெயின் பொண்டாட்டி என்ன திட்டினா நான் கவலைப்பட மாட்டேன், அவைய மேலே பூண்டு போட்டால் நான் திட்டினா அவள் கவலைப்பட மாட்டான்ற மாதிரி ஆனது இருக்குல்ல. அது கொஞ்சம் நீ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளேயராக உங்களை வெளிக்காட்டலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ திவ்யாவும் வந்து சாண்ட்ரா கனி சொன்ன இடத்துல சாண்ட்ராவை அகைன் நீங்கள் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறத விட ரம்யாவை சொல்லியிருக்கலாம். ஏன் ரம்யாவை சொல்லலை? திவ்யா ஏற்கனவே 4 ஓட்டு அங்கே வந்துருச்சுன்னும் போது நீங்கள் ரம்யா கிட்ட எதுவுமே தப்பாக பார்க்கலையா? ரம்யா கிட்ட எதுவும் ஏன் நீங்கள் வினோத்தை கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா வினோத் அந்த டீமில் இல்லை, ஏன் வின்னிங் டீமில் இல்லை. அப்போ ஏன் வந்து திவ்யா வந்து ஏன் வினோத்தை சொல்லலை? வினோத் கூட நிறைய கிளாஷ் போகுது. ஏன் அந்த கனியை தள்ளி விட்ட விஷயத்தில் கூட அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ஏன் சொல்லலை? அவர் வந்து அந்த டாஸ்க் விஷயமே சொல்ல இந்த வாரம் ஃபுல்லானு சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் அதை நாமினேஷனில் போடுவீங்க, அது வேற. ஆனால் பிளாஸ்மாவில் ஓப்பனாக பேசுகிற ஒரு இடத்துல நீங்கள் அதை பதிவு பண்ணணும். அதை வந்து பார்வை எல்லா இடத்துலையும் கரெக்டாக பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாக இருந்தால் கூட எனக்கு இது தோணுது, இல்லை அதை நான் அப்சர்வ் பண்ணேன், அது என்னோட பர்சனல்னு இல்லாமல் நான் ஓவராலாக கேம் வைஸும் பார்த்தேன், இல்லை வந்து ஜென்ரலாகவும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் அந்த கேமோட இன்னொரு ஹிடன் அஜெண்டா. அது நீங்கள் கேமரா கிட்ட பதிவு பண்ணுறதாகவும் இருக்கும், மக்கள்கிட்ட அது 1 hourல வருது வரல, அது மக்கள்கிட்டையும் போய் ரீச் ஆகும். இல்லை நீங்கள் அந்த கேமை எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு ஜனங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்து உள்ளே வைக்கிறதும் ஒரு விஷயமா இருக்கும்னா அதில் எனக்கு தெரிஞ்சு திவ்யாவும் சரியாக சொல்லலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஓரளவு இவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க.